நன்றி அறிதல் உள்ளவர்களாய் கூட இருக்கணும். முதல்ல குரங்கு, கவனிங்க, முதல்ல குரங்கு ரெண்டு தோஸ்தாக இருந்தாங்களாம். எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? ரெண்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்களாம். முதல்ல எப்போ பார்த்தாலும் கரைக்கு வந்து குரங்கு மரத்துக்கு கீழே இருக்குமா, மரத்துக்கு தாவிட்டு நாவப்பழம்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. நவப்பழமா அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. இந்த முதலையும் குரங்கு தோஸ்தாக இருக்கிறனால அந்த முதலை குரங்கிட்ட கேட்குமா, நண்பா எனக்கு அந்த நாவப்பழத்துலேருந்து 2 எடுத்து போடுப்பா அப்படின்மா. உடனே குரங்கு என்ன செய்யுமா, முதலைக்கு அதை எடுத்து அப்படியே தூக்கி போடுமா. இது சாப்பிட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே போயிருமாம். திருப்பி மறுநாள் அதே போல் வருமா, சாயந்தரம் ஆனால் வருமா, நண்பா இன்றைக்கி எடுத்து போடணும். அது இப்படியே டெய்லி என்ன பண்ணுமோ அது கேட்கும் போதெல்லாம் எடுத்து போடுதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சான். முதல்ல உடனே நான் குரங்கிட்ட சொல்லிச்சான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கே, நீ அங்கேயே இருக்கிறனால எவ்வளவு சாப்பிட்ற, ஆனால் நான் கொஞ்சம் தானே சாப்பிட முடியுது, அத்தனையும் பறித்து எனக்கு போட்டால் கூட எனக்கு பத்தாது, ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சாமா. ஒரு நாள் என்ன பண்ணிச்சான், அந்த முதல்ல இந்த நாவப்பழம் இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குதே, எப்போவுமே இந்த நாவப்பழத்தை சாப்பிட்ற அந்த குரங்குடைய இருதயம் எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. எப்போவுமே இந்த நாவப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த குரங்கோடைய இருதயம் எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குரங்கோடைய இருதயத்தை தான் நம்ம சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிச்சான். என்ன பண்ணிச்சான், மறுநாள் வந்துச்சான், நண்பா அப்படின்ச்சான். என்ன நாவப்பழம் வேணுமா? இல்லை நாவப்பழம் வேணாம், நீ எப்பவுமே இந்த மரத்துக்கு கீழேயே இருக்கியே, உனக்கு அக்கறைக்கு போகணுன்னு ஆசை இல்லையா? அங்கே இன்னும் நிறைய மரம் இருக்குது, அங்கேயே நீ பறிச்சு கொடு, நீயும் சாப்பிடு, நானும் சாப்பிடல, எனக்கு நீச்சல் தெரியாதுன்னுச்சேன். நான் கூட்டிகிட்டு போகிறேன் நண்பா, நீ இத்தனை நாள் எனக்கு நாவப்பழம் கொடுத்தியே, அதற்கு நான் இதை செய்ய மாட்டேனா, வா என் தோளில் பின்னாடி உட்காந்துக்கன்னுச்சான். உடனே குரங்கு என்ன பண்ணுச்சு, நம்பி பின்னாடி ஏறி உட்காந்துட்டு இது அப்படியே போச்சு. நடு ஆற்றுக்கிட்ட போனதுக்கப்புறம் கக்கன்னு சிரிக்குது. ஒரே சிரிப்பு முதல்ல. இதுன்னு உடனே குரங்கு கேட்குது, ஏன் நண்பா சிரிக்கிற? அன்னையில் உன்னை விட இந்த உலகத்தில் ஒரு ஏமாளி இருக்க மாட்டான், நான் கூப்பிட்றேன்னு போய் நீ வந்திருக்கியே, இன்றைக்கி நான் உன் இருதயத்தை திங்க போகிறேன். டெய்லி அந்த நாவப்பழத்தை நீ கொடுத்த, ஆனால் அந்த நாவப்பழத்தை எப்பொழுதுமே நீ சாப்பிட்டுட்டு இருக்கனால உன் இருதயம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி உன் இருதயத்தை திங்கிறதுக்காக தான் இன்றைக்கி உன்னை நயமாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சான். உடனே குரங்கு பதிலுக்கு சிரிச்சிச்சான், முதலையை காட்டிலும் சிரிச்சான். உடனே முதல்ல இருந்துட்டு என்ன சொல்லிச்சான், என்ன நீ இவ்வளவு அதிர்ச்சியான காரியத்தை சொல்கிறேன், கேட்டு நீ இப்படி சிரிக்கிறேன்ச்சான். ஏன் நண்பா, நண்பனுக்கு நான் உயிரை கொடுக்க